அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. நம்ம எல்லாரும் தொழுகையை அதனுடைய நேரத்தில் கரெக்டாக தொழுறோம். இல்லைன்னா அந்த வக்து முடிவதற்குள்ளேயாவது நம்ம அந்த தொழுகையை நிறைவேற்றிடுறோம். ஆனால் அந்த தொழுகையில் நமக்கு இரையச்சம் இருக்கா? நம்ம அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நின்று தான் தொழுறோங்கிற பயத்தோடு நம்ம தொழுறோமா? அந்த தொழுகையில் அல்லாஹ் அக்பர்ங்கிற தக்பீரை கெட்டினதுல இருந்து சலாம் கொடுக்கறது வரைக்கும் நம்ம உலக விஷயங்களை யோசிக்காம அல்லாஹ்கிட்ட பேசிட்டு இருக்கோங்கிற எண்ணத்தோடு நம்ம என்னைக்காவது தொழுதிருக்கிறோமா? இந்த காலத்துல இருக்க யாருமே அப்படி செய்யல, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. நம்முடைய தொழுகை தொழுகிறதோங்கிற பேருக்கு தான் தொழுறோமே தவிர இதை எச்சத்துடன் தொழுறோமான்னா இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், தொழுகையாளிகளுக்கும் கேடுதான். அவங்க தொழுகையை பாராமுகமாக நேரம் தவறி தொழுவாங்க, ஏதோ தொழுறோங்கிற பேர்ல தொழுவாங்க. அப்படிப்பட்ட தொழுகையாளிகளுக்கும் வயலுங்கிற நரகம் இருக்கு அப்படின்னு அல்லாஹ் எச்சரிக்கை செய்யறான். ஹின்சப்ங்கிற ஒரு ஷைத்தான் நம்ம தொழுகையில டிஸ்டர்ப் பண்றான்னு ரசூல்லா நமக்கு சொல்றாங்க. அதுல இருந்து நம்ம எப்படி பாதுகாப்பு பெறணுங்கிறதையும் நமக்கு வழி சொல்றாங்க. ஆனால் நம்ம அந்த ஹின்சம்கிட்டேருந்து பாதுகாப்பு கேட்டுட்டு நம்ம அல்லாஹ் அக்பர்ங்கிற தொழுகையை தொழுதாலும் கூட நம்முடைய தொழுகை இரையச்சமாக இல்லை. காரணம், நம்முடைய சிந்தனைகள் எல்லாம் உலக விஷயத்தை நோக்கி இருக்கிறதே தவிர மறுமையை பற்றி உள்ள பயம் நமக்கு சிறிதும் இல்லாததுதான் அதற்குரிய ஒரே காரணம். நமக்கு மறுமையை பற்றி உள்ள சிந்தனை, அடுத்த நொடி நம்ம மரணித்து விடுவோங்கிற பயத்தோட நம்ம தக்பீர் கட்ட ஆரம்பிச்சோம்னா நிச்சயமாக நம்முடைய தொழுகை உள்ளச்சம் உடையதாக இருக்கும். தொழுகையில நம்ம கவனமாக இருந்தால்தான் அடுத்தடுத்து வரக்கூடிய அனைத்து செயல்களையும் நல்ல அமல்களையும் நம்ம சரிவர செய்ய முடியும். நமக்கு எல்லாத்திற்கும் துணையாக நிற்கிற தொழுகையில நம்ம அசால்ட்டாக இருந்தா நம்முடைய மற்ற செயல்களும் தவறிழைத்ததாக தான் அமையும். எனவே தொழுகையில நம்ம உள்ளச்சத்தோடு தொழுவோம். இன்ஷா அல்லாஹ் அனைத்து அமல்களையும் இரையச்சத்தோடு செய்து அல்லாஹ்வினுடைய அருளையும் பெற்று மறுமை நாளில் வெற்றி பெற எல்லா வல்ல அல்லாஹ் கிருபை செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.